ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள். இப்படி ஏறக்குறைய 400 யஜ்ஞங்கள் வேதத்தில் இருப்பதாகச் சொல்கிறார்கள். இவற்றில் ஔபாசனம் மட்டும் 4 வர்ணத்தாருக்கும் உண்டு. மற்றவற்றை முதல் 3 வர்ணத்தாரும் செய்யலாம் என்றாலும் பிரம்ம க்ஷத்திரியர்களே அதிகம் செய்ததாகவும் வைஷ்யர்கள் நடைமுறையில் அவ்வளவாக செய்து வரவில்லை என்றும் பிற்பாடு க்ஷத்திரியர் பண்ணுவதும் குறைந்து பிராமணர் மட்டுமே பண்ண ஆரம்பித்ததாகவும் சொல்கிறார்கள். க்ஷத்திரியர்களுக்கென்று மட்டுமே புஜபலம், வீரிய விஜயம் முதலியவற்றை தருகிற யஜ்ஞங்கள் இருக்கின்றன. ராஜசூயம், அஸ்வமேதம் முதலியவற்றை சக்கரவர்த்திகளே பண்ணியிருக்கிறார்கள். இப்படியே தனதானிய சம்ருத்தி, செழிப்புக்காக வைஷ்யர்களுக்கென்றே சில யஜ்ஞங்கள் உள்ளன. யாகத்தை நடத்தி கொடுக்கும் ஹோதா, உத்காதா, அத்வர்யு, பிரம்மா எல்லாரையும் பிராமணர்களாக வைத்துக்கொண்டு எஜமானனாக க்ஷத்திரியனோ வைஷ்யனோ இருந்து யாகம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களையும் இந்த இரு ஜாதிகள் செய்வது என்றால் இவர்கள் செய்ய வேண்டிய ரக்ஷணை, வியாபாரம், விவசாயம் முதலியன பாழாகிவிடுமே. எல்லா யாகங்களையும் எல்லா பிராமணர்களும் செய்ய வேண்டும் என்றில்லை. இவற்றில் அநேகம் குறிப்பிட்ட ஒவ்வொரு பலனுக்காக இருக்கும். பிள்ளை பிறக்க வேண்டுமென்பதற்காக புத்திரகாமேஷ்டி செய்வது என்று இராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோமல்லவா? அப்படி இவ்வாறு ஒரு இஷ்டத்தை உத்தேசித்து பண்ணுவது காமிய கர்மா எனப்படும். அது ஒருவர் பிரியப்பட்டால் செய்கிற ஆப்ஷனல் காரியம்தான். இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆத்ம சுத்திக்காகவும் லோக க்ஷேமத்துக்காகவும் செய்தே தீர வேண்டிய ஆப்ளிகேட்டரி கர்மாக்களும் உண்டு. அவற்றுக்கு நித்திய கர்மா என்று பெயர். நித்திய என்றால் இங்கே தினந்தோறும் பண்ணுவது என்று அர்த்தமில்லை. இப்படிப்பட்ட நித்திய கர்மாக்களாக பண்ண வேண்டியவை 21 யஜ்ஞங்கள். 400ல் மீதமுள்ளதை பண்ணினால் பண்ணலாம், பண்ணாவிட்டாலும் தோஷமில்லை. ஆனால் 40 சம்ஸ்காரங்களிலேயே சேர்க்கப்பட்டுவிட்ட இந்த 21ஐ ஜென்மாவில் ஒரு தரமாவது செய்ய வேண்டும். இந்த 21ம் 7 பாக யஜ்ஞங்கள், 7 ஹவிர் யஜ்ஞங்கள், 7 சோம யஜ்ஞங்கள் என்று பிரியும் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன். விவாகம் அக்னி சாட்சியாக அக்னியில் ஹோமத்துடன் தானே நடக்கிறது. அந்த அக்னியிலேயே விவாகத்தின் போதே ஔபாசனம் ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு வாழ்நாள் பரியந்தம் அந்த ஔபாசனாக்னி அணையாமல் அதை உபாசிக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.